ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, நேற்று வச்ச சாம்பார் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி மிளகு போட்டு ரசம் இன்றைக்கி வச்சது. அது சாதம் வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா சிக்கன் கிளறல். இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணது சிக்கன் கிளறல். நெக்ஸ்ட்டு முட்டை, நெக்ஸ்ட் வந்து சிக்கன் வறுவல். இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்காக ஸ்பெஷலாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப பெரிய ஒரு விஐபிக்காக பண்ணியிருக்கேன். வேறு யாரும் இல்லைங்க, எனக்கு தான் சிக்கன் கிரேவி. நான் சாப்பாடில் சிக்கன் கிரேவி போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் என் பையனுக்குலாம் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் சப்பாத்தி தோசைக்குன்னா எடுத்துப்பாங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட போகிறாங்க. சாதம் வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை தான் அவங்க எடுப்பாங்க ஃபஸ்ட்டில். நானாக சொல்லலைங்க, அவங்களா தான் போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சிக்கன் கிளறல். இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எனக்காக நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால எனக்கு பிடிச்ச கிரேவி வச்சுருக்காங்க. அப்புறமா முட்டை எடுத்துக்கிட்டாங்க. என் பையனுக்கூட சிக்கன் வறுவல் எடுத்துட்டாங்க. அப்புறமா ரசம் பற்றி சொல்லி ஆகணும். என் ஹஸ்பண்டுக்கு ரசம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே குடிக்க கூட செய்வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து கொஞ்சம் வாங்க என் வீட்டுக்காரங்க சாப்பிட்றத பார்க்கலாம். பாருங்கள், என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் முதல்ல சாப்பிட்றாங்க. என் பையனுக்கும் கொஞ்சம் ஒட்டிக்கிறாங்க. அது காரமாக இருக்குன்னு வெறும் சோறு கொடுத்தாங்க. ஹீரோக்கு இனி தான் சாப்பாடு ஊற்றணும். அவங்க அப்பாட்ட லைட்டாக சாப்பிட்டுட்ருக்காரு. எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னது வந்து பண்ண தெரியல. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.